ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யூரோப் தமிழர். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சண்டே. அதனால் இன்றைக்கி சும்மா ஒரு அட்வென்ச்சர் மாதிரி போகணும் வந்துருக்குறோம். நம்ம ஊரில் மேக்ஸிமம் சண்டே அப்படின்னா நான் படத்துக்கு போவோம், எங்கேயாவது சுற்றுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே யூரோப்பை பொறுத்த பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபேமிலியோட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லேக்கு, பார்க்கு, அப்புறம் ஷாப்பிங் போகிறது, இந்த மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் என்டர்டைன் பண்ணுறது. அந்த மாதிரி தான் நம்மளும் இங்கே எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஒரு லேக்குக்கு வந்திருக்கிறோம். இது லேக்குன்னு சொல்ல முடியாது, இது சின்ன ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ட்ரெக்கிங் போகலாம், சைக்கிளிங் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையவே இருக்குது. வாங்க இது என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன். இப்போ வின்டர் முடிஞ்சு வந்திருக்கிறோம், அதனால் லேக்கு ஃபுல்லாகவே தனியாகவே இருக்குது. நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா இந்த லேக்கில் நம்ம ஒரு ஐஸ்காய் கீழே வரலாம், அந்த அளவுக்கு உறைஞ்சி போய் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போவும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த உறைஞ்ச பனி அப்படியே இருக்குது. பனியானே தெரியலண்ணா. அப்படி புரியுதா இருக்குடா, அப்படி பனியா இருக்கும், அப்படி அள்ளி கப்புற மாதிரி. அப்படியே விளையாட்டு ஊட்டியோட இந்த லேக் அப்படின்னா நீங்க ஐஸ் உருகியா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இதே பார்த்தீங்கன்னா சம்மர் டைத்தில் இந்த இடம் பூரா வந்து ரொம்ப பசுமையாக இருந்தது. ஆனால் வின்டர் ஆரம்பிச்சதையும் பார்த்தீங்கன்னா பூராமே ரொம்ப காஞ்சு போய் வெறும் பூரா குச்சிகளாக தான் இருக்குது. இதே இடத்த நம்ம வந்து சம்மரில் ஒரு டைம் பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காட்டுறோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம அங்கே மேலே போய் பார்க்கலாம். ஓகே, மக்கள் இருக்குது, எப்படி விளையாடுன்னு பார்க்கலாம். சைட் வந்தாச்சு. நம்ம மற்ற வியூவே நம்ம இதில் பார்க்கலாம். அது ஃபுட்பால் ஸ்டேடியம். நம்ம ஃபஸ்ட் அங்கே இருக்கிறது பார்க்கு, சில்ட்ரன்ஸ்லாம் அங்கே வந்து விளையாண்டுருக்குறாங்க. இது ஸ்டேடியம், ஃபுட்பால் ஸ்டேடியம். பக்கத்துலேயே ஒரு டவர் இருக்குது பாருங்கள், அந்த டவரில் பப்ளிக் அலவுட் தான். ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா அங்கேயும் மேலேயும் போய் ஒரு வியூ எப்படி அது லாஸ்ட் வியூ பாயிண்ட். அந்த லாஸ்ட் வியூ பாயிண்ட் நம்ம போய் பார்க்கலாம். இது வந்து ரெண்டாவது வியூ பாயிண்ட்டு என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குங்கிறது ஃபஸ்ட்டாகவே வந்து இங்கே வச்சுருக்காங்க. நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெங்கே போகிறோம், எந்தெந்த இடத்த பார்க்கணுன்னு ஒரு மேப் வச்சுருப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்த இடத்துக்கான மேப் வந்து நம்ம இங்கே வச்சுருப்பாங்க. நம்ம அதை பார்த்துட்டு ஒவ்வொரு இடமா போய் நம்ம ஈஸியாக சுற்றி பார்த்துக்கலாம், ஈஸியாகவும் இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டாவது வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துக்கிட்டே பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்போ இருக்குது உள்ள பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம அரை மணி நேரம் போல் நடந்து வந்துட்டுருக்கோம். ஆனால் இன்னும் பாதிக்கு தான் வந்திருக்கோம், இன்னும் பாதி நம்ம போய் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ஸுக்கு இதுன்ற மாதிரி குருவி கிரிக்கின்ற மாதிரி எல்லாமே நேச்சுரலாகவே செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ பறவை மாதிரி தெரில, இப்படியே தான் ட்ரெக்கிங். இப்போ பாதி தூரம் தான் வந்திருக்குறோம், இன்னும் பாதி தூரம் இருக்குது. அவனுக்கு இதுக்கே மூச்சு வாங்கிடுச்சு. 3வது இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே மண்ரோட் மாதிரி போட்டிருக்காங்க. அதே லேக்குள்ளே தான் 2 பக்கம் லேக் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா. 3வது சைட் பாயிண்ட்டு இங்கேருந்து பாருங்க ஸ்டேடியம் எப்படி தெரியுது. காலைல ஒரு 10 மணிக்கு நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் யூரோப்பில் எங்கே போனாலுமே முடிஞ்ச அளவுக்கு இவங்க சாப்பாடோ இல்லை கடையில் ப்ரெட்டோ வாங்கிட்டு போயிடுறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் பர்கருங்க அது மட்டும் இருக்கு. கொடுக்குற சாப்பாடு நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. நாங்கள் காலையிலே கிளம்பி வந்துட்டோம். கிட்டத்தட்ட இப்போவே 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு.
Come on. மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க மீனுக்கு யாருமே ஃபுட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற மீன் யாரும் கொடுக்கவும் கூடாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் செஞ்ச சிக்கன் கட்லெட்டு. நம்ம காலையிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் சின்ன ஒரு பிரேக்கு. அதுக்காக இங்கே வந்து அப்படியே சாப்பிட்லாமேன்னு உட்காந்துருக்குறோம். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவன் ஒரு செமினார் ஒன்று எடுக்க போகிறான். அது என்னன்றதை பார்ப்போம். ஆரம்பிடா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் ஆரம்பிக்கலாம். ஹலோ கைஸ், நாங்கள் உங்கள் யூரோப் தமிழன். நம்ம இங்கிட்ட யூரோப் நேச்சர் அண்ட் வந்து கல்ச்சரை பற்றி இனி வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன பண்ணுறாங்க, இல்லை இங்கே இருக்கிற இடம், சைட் சீயிங் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து மறக்காமல் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வெறும் பண்ண கேக் ஐட்டம், அப்புறம் வந்து சிக்கன் இதெல்லாம் இந்த மாதிரி தான் அதிகம் சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க சாப்பாடு வந்து நம்ம செவன் சாப்பாடு ஒத்து போகாது. அதனால நம்ம போகிறதுக்கு எல்லா பக்கமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாப்பாடு கொண்டு போய்க்கிறது நல்லது. ரெண்டாவது, நம்ம காசு வச்சாலும் வந்து பார்க்கையில் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியே ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்து ஃபுட்டை கொண்டு போய்க்குங்க. லஞ்ச் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த சைட்டுக்கு போவோம். அடுத்த சைடு எப்படி இருந்து பார்த்துட்டு இன்னைக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -2 இருக்குது. இத்தனை இருக்குது, போட்டுமே குளிர் தாங்க முடியல. யூரோப்பை பொறுத்த மட்டும் குளிர் வந்து கொஞ்சம் சமாளிக்க நம்ம இந்தியாவிலேருந்து வரணும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபுல் டே சுத்தமாக தான் இன்னைக்கு வந்தோம். ஆனால் அடிக்கிற குளிரை பார்த்தா எங்களாலேயும் தாங்க முடியல. அதனால் பாதியிலேயே பிளானை வித்ட்ரா பண்ணிட்டு போகிறோம். சரி, அவ்வளோதான், மணி கரெக்டாக 4 தான் ஆகுது. நல்லாவே இருந்துச்சு. அதேமாக எங்களால் இன்றைக்கி ஃபுல் ரவுண்டு அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கு ஃபுல்லாக சீக்கிரமாகவே வந்து ஒரு ரவுண்ட் அடிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கரெக்டாக இது வரும். கடைசி இப்போ லாஸ்ட் வீக் பண்ண வந்தாச்சு. ஓகே, கடைசி பாயிண்ட் வந்தாச்சு. இப்போ கடைசி பாயிண்ட் வந்துடும். நம்ம எந்த வியூ படம் இருந்து பார்த்தோமே இந்த லேக்கு ஃபுல் வியூ அப்படியே ஃபுல்லாக தெரியுது. இந்த ஃபோட்டோ வைக்கிற பறவை எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த லேக்கு வரக்கூடிய பறவைகள் தான். இது எல்லாமே நாங்கள் லாஸ்ட் டைம் பார்த்துருக்குறோம். அந்த டயத்தில் வின்டர்ன்றதுனால எதுவுமே பார்க்க முடியல. ஃபைனலாக நம்ம கடைசி எண்டிங் பாயிண்ட் வந்தாச்சு. நம்மளுக்கு பேக் வைக்க பாருங்க டவரு. அந்த டவரில் இப்போ ஏறி பார்ப்போம். ஏறி பார்த்து சிட்டியோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போகலாம். சுற்றி பார்த்துருக்க டாப் இதுதான் நான் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட்டு இடையில போகிறாங்க. ஃபுட்பால் கிரவுண்டு யூரோப்னாலே தெரியும். ஃபுட்பால் எவ்வளோ ஃபேமஸு, ஃபுட்பால் எவ்வளோ வந்து லைக் பண்ணுவாங்க, எவ்வளோ விருப்பம் இருக்குது. அதை சரி இது பார்க்கலாம். இதை வந்து நானும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்கிறக்காக பெரிய கிரவுண்ட் வச்சுருக்காங்க.
இந்த பார்க்கில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எல்லா ஒரு நாள் அது எல்லாமே இருக்குது. ஜாலியாக வரலாம், அதனால ஈஸியாக செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற லேக்கு, ஃபாரஸ்ட்டு இதை மொத்தமாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த மயற்காட்டு மொத்தம் வீடியோ காட்டியிருக்கோம். இந்த வீடியோ நம்மளோட பேர் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அடுத்த வீடியோ